திடீர்னு வந்து ட்ரெயின் நின்றுச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயில் விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாணவருக்கு வந்து படுகாயங்கள் அடைஞ்சிருக்கு. அந்த பஸ் டிரைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இந்த ஒரு விபத்துக்கு அந்த கேட் கீப்பர் தான் காரணம் அப்படின்னு அந்த ஸ்கூல் தரப்புலையும், அதாவது அந்த டிரைவரும் பொதுமக்களும் வந்து கேட் கீப்பர் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரயில்வே துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த பஸ் டிரைவர் தான் வந்து கேட்டை ஓப்பன் பண்ண சொன்னார், அவர்னால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே உண்மையாவே இந்த விபத்துக்கு யார் தாங்க காரணம்? இதை சுற்றி இருக்கக்கூடிய ரயில்வே துறையோட குற்றங்கள் என்னவா இருக்கு, அங்கே என்னெல்லாம் சரி பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம Info 366 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. நாளுக்கு நாள் வந்து நியூஸ் சேனல்ஸை பார்க்கணுமா அப்படின்னு வந்து ஒரு பயம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல நியூஸ் கூட பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இவ்வளோ மோசமான விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள், மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகளை மட்டும்தான் நம்ம நியூஸ் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணால் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ நம்ம சொசைட்டியில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே கவலையாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ தான் வந்து வரதட்சணை கொடுமைக்கான கேசஸ் வந்து பார்த்து அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நேத்து வந்து கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண ஸ்கூல் வேன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் பஸ் வந்து ட்ரெயின் மோதி அதில் இருந்த 4 மாணவர்களில் 3 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இதில் இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உயிரிழந்த 2 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சாருமதி அண்ட் விமலேஷ், இவங்க 2 பேருமே அக்கா தம்பி அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பெத்தவங்களோட 2 குழந்தைங்களுமே வந்து இந்த ஒரு விபத்தில் அவங்க இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிகிச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போட்டு போகிற வழியிலேயே இன்னொரு மாணவனுமே வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த 4 மாணவர்களில் 3 பேரும் உயிரிழந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவருமே வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கோரமான விபத்துக்கு யாருங்க காரணம்? இப்படி ஒரு சம்பவம் நார்மலாக டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் அன்றைக்கும் அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போயிருக்காங்க. அவங்க பெற்றவங்களும் வழக்கம் போல் பசங்களை வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றிட்டோம், அவங்க போய் சேஃபாக ஸ்கூலில் சேர்ந்துருவாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ரொம்ப அந்த நியூஸ் பார்க்கும்போது அவங்க அப்பா கதறி அலறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு தாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட 2 குழந்தையுமே இழந்துட்டாரு இந்த ஒரு விபத்துல. ஒரு குழந்தைய வந்து டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னும், இன்னொரு குழந்தைய IPS படிக்க வைக்கணும் அப்படின்ற கனவோட இதுல அந்த பொதுமக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா படிக்கும், ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு, அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து சூப்பரா பண்ணும், அப்படி இருக்கக்கூடிய பொண்ணை வந்து அந்த குடும்பம் இழந்துருச்சு அப்படின்னு எங்களாலேயே வந்து தாங்க முடியல, அவங்க பெற்றவங்க எப்படி அதை தாங்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியல, எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலன்றாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் பண்ண கவனக்குறைவால ஏற்பட்ட தவறுதான் இன்னைக்கு அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே முடிச்சு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் வந்து அந்த கேட் கீப்பரோட தவறு அப்படின்ற மாதிரி பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பப்ளிக்கும் வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்தாரு, கேட் ஓப்பன்ல இருந்தனால தான் அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் வழக்கம் போல கேட் ஓப்பன்ல இருக்கே அப்படின்னு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து ட்ரெயின் வர சவுண்டுமே யாருக்குமே கேட்கல, அதனாலதான் இந்த ஒரு விபத்து நடந்தது. அவர் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த விபத்து நடந்திருக்காது அப்படின்றது. இன்னொரு பக்கம் ரயில்வே துறையில இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல அந்த பஸ் டிரைவர் தான் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நாங்க சீக்கிரமா போனோம், கொஞ்சம் திறந்து விட்டுருங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனாலதான் கேட் கீப்பர் வந்து அந்த கதவை திறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. என்னதான் வந்து அந்த டிரைவர் கேட்டு அவர் வந்து அந்த கேட்டை ஓபன் பண்ணியிருந்தாலுமே அவர் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு மத்தியில ரயில்வே துறை மேல இருக்கக்கூடிய தவறுகள்லாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்த நியூஸ் பார்க்கும் போது இந்த ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த ரயில்வே கிராசிங்ல ஒரு சப்வே போடுறதுக்காக 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரயில்வே துறை வந்து என்ன
ஃபண்டு தேவைப்படுதோ அதை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். ஆனா அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்ப அப்ரூவல் கொடுக்காத ஆட்சியர் மேலேயும் தானே இந்த ஒரு நிகழ்வுல தவறு இருக்கு. இந்த சப்வேவை போடாததுக்கு ரயில்வே துறை மேலே தானே வந்து தவறு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே போற மாதிரி தான் வந்து இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதுல என்னன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல இன்டர்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் வந்து அங்க இல்லாதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஏன்னா மேனுவலா மனிதர்கள் வந்து உருவாக்கக்கூடிய தவறுகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு ரயில்வே துறையில. அதாவது அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த லோகோ பைலட்டுக்கு எப்படி தெரியும் கேட் அங்க வந்து க்ளோஸ்ல இருக்கா ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமும் அண்ட் வந்து அந்த ரயில்வே கேட்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப ரயில்வே கேட் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த லோகோ பைலட்டுக்கு ரெட் கலர் சிக்னல் இருக்கும். இதுவே க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா கிரீன் சிக்னல் இருக்கும். சோ 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த லோகோ பைலட்டுக்கு தெரிஞ்சிடும் அந்த கேட் ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கா அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா மேனுவலாலாம் இதை டக்குன்னு வந்து திறந்து மூடிக்கிற மாதிரி எல்லாம் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்காது. இதுல அந்த கேட் லைட்டா ஓப்பன்ல இருக்கு அப்படின்னாலுமே அங்க ரெட் சிக்னல் டக்குன்னு மாறிடும். ஸோ லோகோ பைலட்னால வந்து ஈஸியா வந்து அந்த என்ன சிக்னல் இருக்கு அப்படின்றத பார்த்து ட்ரெயினை வந்து இயக்க முடியும். இதனால மனித தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க இந்த ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னால. ஆனா இந்த ஒரு சிஸ்டம் இப்ப விபத்து நடந்த இடத்துல இல்ல. சரி, அப்ப இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லை அப்படின்னா, இந்த ஒரு டெக்னிக் இல்லை அப்படின்னா அங்க என்ன டெக்னிக் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது பின் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் தான். இது என்னன்னா, நம்ம நிறைய பழைய படங்கள்ல பார்த்துருப்போம். அதாவது ஒரு மெயின் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் வருது அப்படின்ற சமயத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த ரயில்வே கேட் ஓப்பனர் கிட்ட வந்து என்ன சொல்லுவாரு, கால் பண்ணி அதுக்காக ஒரு டெலிஃபோன் இருக்கும். அந்த டெலிஃபோன்ல அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான கோடை சொன்னாரு அப்படின்னா கேட் கீப்பர் என்ன பண்ணுவாரு, உடனே வந்து அந்த கேட்டை லாக் பண்ணிடுவாரு. அதே மாதிரி கேட் கீப்பர் அந்த கேட்டை லாக் பண்ணக்கப்புறம் அகைன் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அவருக்கு கொடுத்த அந்த ஸ்பெசிஃபிக்கான கோடை வந்து சொல்லி இந்த மாதிரி கேட் லாக் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் தான் அந்த ட்ரெயின் வந்து வரும். இது நடக்கிறதுக்கு ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பர் கிட்ட சொன்னக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் 30 நிமிஷம் கழிச்சு தான் அந்த கேட்ல இருந்து ட்ரெயின் பாஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பர் கிட்ட சொல்லி 30 நிமிஷம் கழிச்சு தான் ட்ரெயின் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 30 நிமிஷம் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்லேயே நிற்கணும், வெயிட் பண்ணணும். அவ்வளோ நேரம் மக்கள் வெயிட் பண்ணுவாங்களா? அவ்வளோ பொறுமை அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் அந்த கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னா மக்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு அவசரம், அங்கே ஒரு கஷ்டமே வந்து அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கேட் கீப்பர் தூங்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் 8 மணி நேரம் தாங்க ஒர்க் டைம். ஆனா அந்த கேட் கீப்பிங்ல இருக்கவங்களுக்கு 12 மணி நேரம் வந்து அவங்களோட ஒர்க் டைம். ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்காது. ட்ரெயின் எப்ப ஒரு 10 ட்ரெயின் 11 ட்ரெயின் 12 ட்ரெயின் தான் வருது அப்படின்றப்ப அந்த ட்ரெயின் வர அப்பதான் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேலைகள் இருக்கும். அதிகப்படியான வேலைகள் இல்லை அவங்களுக்கு அப்படின்றதுனால தான் இந்த 12 hours ஒர்க்கிங் டைமை வைக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, சமீப காலமா அவங்களோட அந்த ஒர்க் டைம் அப்படின்றத ஓவர் டைமா 12 மணி நேரம் மட்டும் இல்லாம இன்னும் அதிகப்படியான ஒர்க் டைமை வந்து அவங்களுக்கு வந்து புஷ் பண்றதுனால தான் அங்கேயே அவங்க தூங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தூங்கிடுறதுனால இந்த நிகழ்வுகள்லாம் வந்து தவறுகள் நடந்துடுது அப்படின்றதுமே இன்னொரு காரணமா சொல்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது இதுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தான். இந்த மாதிரி மனித தவறுகள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அங்க கொண்டு வரணும். அந்த சப்வேக்கு வந்து அப்ரூவலை ஆட்சியர் கொடுக்கணும். அப்பதான் இதுக்கப்புறமாவது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அநியாயமா வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்க அவங்க குழந்தைங்களை இழந்திருக்க மாட்டாங்க. அந்த பெத்தவங்களோட மனநிலையை நினைச்சு பார்க்கும் போதே என்னால தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா, தன்னோட குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போது இதுக்கப்புறம் தன்னோட குழந்தை நம்ம கிட்ட வரவே வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போது இவர் மேலதான் தப்பு அவர் மேலதான் தப்புன்னு
நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதை தாண்டி எல்லா துறையுமே இங்க சரியா இருந்தது, சரியா நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரி எந்த ஒரு தவறுகளுமே நடக்காது, எந்த உயிருமே வந்து அநியாயமா பறி போகாது. இந்த ஒரு நிகழ்வுல உண்மையாவே நீங்க வந்து நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, எந்த விஷயத்த மாத்தனா இந்த மாதிரி நிகழ்வுகள் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Divya.